வணக்கம். இப்போ என்ன தகவல்னால், காலையில் ஹோண்டா செயின் எஸ்பி 125 ஒன்று கேபிள்லாம் மாற்றினேன். கஸ்டமர் பக்கத்தில் இருந்தனால வேலாக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. அதில் சில விவரங்கள் இருக்குது, அது என்னங்கிற நான் சொல்கிறேன். கஸ்டமர் என்ன பண்ணால், கிளச்சு வேலை செய்யலை, கிளச்சில் வந்து கியரில் கிடக்கும் போது கிளச்சு செல்ஃப் எடுக்கலை அப்படின்னு சொல்லி இந்த கிளச்சு சுவிட்ச் நான் வாங்கிட்டு வந்தாங்க. எப்போவுமே சரி, அது ஆனால் வாங்கிட்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அடிக்கடி இந்த சுவிட்ச் போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்போவுமே சரி, இந்த மாதிரி அடிக்கடி சுவிட்ச் உங்களுக்கு போச்சுன்னா லீவரும் சேர்த்து ஒரிஜினல் வாங்கி மாற்றி விடுங்க. கிளச்சு லீவரும் சேர்த்து ஒரிஜினல், கிளச்சு சுவிட்ச் ஒரிஜினல் மாற்றுங்க. இந்த பிரச்சனை திரும்ப வராது, கொஞ்சம் நாள் ஆகும். இதுனா ஒரு சுவிட்ச் ஒரிஜினல் 31 ரூபா தான். அடுத்து என்னன்னாக்க, இதே கஸ்டமர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கிளச்சு டைட் பண்ண வந்தா. கிளச்சு கேபிள் நான் கேபிளை பிடிச்சி பார்த்தேன், கேபிள் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஆனால் கேபிள் ஹார்டாக இருக்குது, டைட் பண்ணால் இடையில எங்கேயும் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கேபிள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் சொல்லி 2 நாள் ஆச்சு, வாங்கிட்டு வந்தால் நீ மாட்டி விட்டேன். ஆனால் நீங்கள் மாட்டும் போது நான் சொன்ன மாதிரியே கேபிள் வந்து 2ஆக கட் ஆகிடுச்சு. நான் கலட்டும் போது பாருங்கள் டைமிங் எப்படி இருக்குன்னு. அவங்க 10 கிலோமீட்டர் வேலை, 10 கிலோமீட்டர் தொலைவில் வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க. இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் என்னால் எதுவும் வீடியோ பதிவு பண்ண முடியல. இந்த பாருங்கள் எப்படி கேபிள் 2ஆக கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஆமாம், இது எந்த இடத்துல கட் ஆகுதுனாக்கு, அதாவது மேலே லீவரில் இருந்தால் நம்ம தெரிஞ்சிடும். இது என்னென்னா கழுத்துக்கிட்ட வரும். இந்த வளைவு ஆன்பா ஹேண்டில் பார் கீழே இறக்குதா, அந்த வத்தியில் கேபிள் கட் ஆயிருக்கா. எல்லா வண்டிக்குமே அந்த இடம் பெண்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் நாளாக உடனுக்குடனே நடக்காது. இந்த வத்தியில் இது பெண்ட் ஆகி இது கட் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த இன்னர் கட் ஆகிருக்கு. தயவுசெய்து கேபிள் எதுவும் உங்களுக்கு வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கேபிளை மாற்றி விட்டு ஓட்டுங்க. ஏன்னா கேபிள் எவ்வளோ எப்போ மாற்றிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். கேபிள் ஹார்டாக இருந்துச்சுன்னா மாற்றி விட்டுருங்க. டைட் பண்ணி ஓட்ட முயற்சி பண்ணால், ஏதாவது லூஸாக இருந்தால் டைட் பண்ணுங்கள், லூஸாக இருந்தால் டைட் பண்ணிங்கன்னா கிளச்சு ஃப்ரீயாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுனாக்க, ஏன்னா அந்த பாருங்கள் கலட்டையில் நான் அமுக்கிறேன் கட் ஆகுது. அவங்க டைமிங் இப்போ இன்றைக்கி வந்து அவங்க மாட்டாமல் அவங்க வேலைக்கு போயிருந்தாலும் இடையில கட்டாகி நின்றுருக்கு. அவங்க நல்ல நேரம் கரெக்டாக வந்துட்டாங்க. இந்த வளைவில் கழுத்துக்கிட்ட கட்டாகும், கழுத்துக்கிட்டே கட்டாகும், கீழேயும் கட்டாகும், மேலேயும் கட்டாகும், சரியாக கணிக்க முடியாது. அதனால் கேபிள் காடாக இருந்துச்சுன்னா, கிளச்சு கேபிள்லாம் காடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் மாற்றிடுங்க. அதேமாதிரி ஆக்சிடென்ட் கேபிள் 2 கேபிளும் வாங்கிட்டு வந்தாங்க செயினுக்கு. ஒரு 2 கேபிளில் ஒரு கேபிள் எல்லாமே ஒரிஜினல் தான் வாங்கியிருக்காங்க. ஒரு கேபிள் 128 ரூபா. இது வந்து கிளச்சு கேபிள் ஒரிஜினல் வாங்கியிருக்காங்க. கிளச்சு கேபிள் வந்து 114 ரூபா இது. ஆமாம், அடுத்த கேபிள் என்ன, இன்னொரு ஆக்சிடென்ட் கேபிள். இது எவ்வளோனாக்க, ஐயோ தலையில் பிடிக்கிறேன், இது எவ்வளோனா 118 ரூபா 2 கேபிள். சப்போஸ் உங்களால் இந்த ஆக்சிடென்ட் கேபிள் மாற்ற தோது இல்லை, இப்போதைக்கு மாற்ற கையில் ரூபா கேபிளானா ஹோண்டா இது பார்த்து ரொம்ப கம்மியாக தெரியுது. கேபிள் மற்ற வண்டிக்கெலாம் வேணால் கூடத்தான் வருங்க. கேபிள் கம்மியாக இது கேபிள் மாற்ற இப்போ தோது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வரேன் இந்த சொல்கிற இந்த ஒரு கேபிளை மட்டும் கழட்டி விட்டு ஓட்டி பாருங்க. எங்கள் 100 கேபிள் இந்த இருக்கா, மொத்தம் இந்த 2 கேபிள் வரும். ஆமாம், ஒரு கேபிளில் 2 நட்டு வரும் அட்ஜஸ்ட்டில். இது எதுக்கு இந்த ஆக்சிடென்ட் கேபிள், இதுதான் வேலை செய்கிறது ஆக்சிடென்ட் கேபிள். ஆமாம், இதுதான் ஆக்சிடென்ட்ரு. உங்கள் திருவ இதுதான் இந்த கேபிளில் வேலை செய்யும். இதனால தான் வண்டி போகிறது. இது என்ன தேவைக்கு தந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுறாப்புல. மேலே நட்டை போட்டு கீழே நட்டை போட்டு மேலே நல்லா டைட் வச்சுக்கலாம் 6வது படி. ஆமாம், இதுவும் தேவைக்கு தந்தால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்னும் இந்த கேபிள் எப்படின்னாக்க, இந்த பாருங்க, இந்த கேபிள் எப்படின்னாக்க ஒரே அமைப்பு தான். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. நட்டை கீழே போட்டு ஒரே கட்டுண்டை. இது வந்து இழுத்து பிடிக்கிற ஒரு பக்கம் கேபிள் வந்து சட்டனாக ரிட்டர்ன் இருக்குது. இழுத்து பிடிக்கிற ஒரு பக்கம், அதாவது ஆமாம் இழுத்து பிடிக்கிறது இன்னொரு பக்கம் உள்ள கேபிள். இது வந்து பெரும்பாலும் தேவைப்படாது. அதாவது புதுசாக வரையில் வண்டிகளை ஓட்டுங்க, நல்லா யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து உங்களுக்கு அடிக்கடி கேபிள் மாற்றுறாப்ப இருந்துச்சு, அந்த கேபிளை வந்து கழட்டி விட்டு ஓட்டு பாருங்கள். இது வந்து நட்டாக தெரிஞ்சுக்குங்க. இதில் வந்து 2 நட்டு இருக்குது. 2 நட்டு உள்ளது தேவை, கண்டிப்பான தேவை. கேபிள் வச்சு நான் பார்த்துங்க. இந்த ஒரு நட்டு உள்ளது ஒரே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இதில் வந்து மேலே கீழே ஏற்றி இறக்க முடியாது. இது என்ன கேபிளா ஒரு பக்கம் இழுத்து பிடிக்கிறதுக்கு, ஒரு சைடு இழுத்து பிடிக்க நல்லா பார்த்துப்பிய. உங்கள்கிட்ட இப்போதே பணம் தோதில்ல, அவசரம், கொஞ்சம் வேலையில் இருக்கீங்கன்னா கார்பரேட் பக்கம் இருக்குது அந்த கேபிள். இதை மட்டும் கலட்டி விட்டு எடுத்து விட்டு ஓட்டி பாருங்கள். இந்த ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீயாக வந்துடும். ஆமாம், இது ஏன்னா ஸ்கூட்டி வண்டிகளுக்குன்னா பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பக்கம் கேபிள் இந்த மெத்தட் கேபிள் வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. நானுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். அது இப்போதைக்கு தோது இல்லை அப்படின்னு தான். அது என்ன மேலே அப்படின்னாக்க இந்த மாதிரி நட்டு தனியாக வரும், இந்த மாதிரி தனியாக வரும். ஆமாம், இதை பார்த்துங்க, பெரிய நட்டு இது. இதில் பார்த்து தெரிஞ்சு, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன நட்டு. இந்த வரேன் 2 வித்தியாசம் தெரியுதா. இது வந்து நட்டு கேபிள்லேயே வர நட்டு. இந்த நட்டு தனியாக வரும். தனியாக வர இடத்துல இந்த இடத்துல ஸ்கூட்டியில் கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கேபிள் நல்லா ஃப்ரீ கிடைக்கும். அடிக்கடி உங்களுக்கு கேபிள் வச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ஒரு முயற்சி தான், நான் செஞ்சு விட்டுருக்கேன். அவர்கிட்ட கஸ்டமர்கிட்ட சொன்னேன், 2 கேபிள் மாட்டா, ஒரு கேபிள் மாட்டாங்கட்டேன். இல்லை 2மே மாட்டி. ஒரு சிலர் ஜென்யூனாக இருக்குன்னு பார்ப்பாங்க, அது என்ன அமைப்பு அது பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு சிலர் இது சரியாகுமா பண்ணுங்க, பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற தோதில் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்கூட்டி மாடல் வண்டிகளுக்கு டபுள் கேபிள் வரும்போது இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி விட்டு ஓட்டி பாருங்கள். கேபிள் ரொம்ப டைட்டாக அதுவாக வண்டி போகும். உங்களுக்கு எப்படி தெரியும்னாக்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சாண்டை விட்டு எடுத்தீங்கன்னா பின்பக்கம் இழுக்க முடியாது. அதிலே நீங்கள் கணிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த கட் பண்ணி விட்டுருங்க.
இந்த இதை கட் பண்ணி விட்டு ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு இதாக உங்கள் திருப்தியாலாம் கேபிள் மாற்றிக்கிறீங்க, உங்களோட பக்கம் தான். ஆமாம், பெரும்பாலும் நாங்கள் இதை கட் பண்ணி விட்டு விவரத்தை சொல்கிறது, அதுக்கு மேலே எல்லாம் மாற்றுங்கன்னு சொல்கிறத மாற்றி விட்டுறது. ஆமாம், அதே மாதிரி இந்த கேபிள் வந்து இதுதான் முக்கியமான கேபிள். இந்த கேபிள் வந்து இதில் நட்டு மட்டும் வரும், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதான். இதுக்கு வந்து நட்டு தனியாக வரும், இதில் நட்டு மட்டும் வரும், பார்த்துக்குங்க. இந்த அட்ஜஸ்ட் உள்ள கேபிளை எதுவும் பண்ணக்கூடாது, நல்லா தெரிஞ்சுங்க. திரும்ப அதான் சொல்கிறேன், இந்த 2 நட்டு உள்ள கேபிளை எதுவும் பண்ணக்கூடாது, இதுதான் வேலை செய்யும். இந்த 1 நட்டு உள்ள கேபிளை நீங்கள் கழட்டிட்டு கூட ஓட்டி பார்க்கலாம். ஆக்சிடென்ட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கழட்டிட்டு கூட ஓட்டி பாருங்கள். இது சின்ன முயற்சி தான், சின்ன தகவல். அதுமாதிரி கிளச்சு கேபிள் நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணிங்க. கேபிள் காடாக இருந்துச்சுன்னா கேபிளை மாற்றிடுங்க, ஏன்னா இடையில போய் இங்கே கட்டாயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும். ஆமாம், அதனால சொல்கிறேன். சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.